4 நாளைக்கு முன்னாடி என்னடானா நீங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோஃபி போஸ்ட்லாம் சென்னையில் இருக்கிற மாதிரி உங்களை பார்த்தேன். இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ராஜ்கோட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம்ல 3வது டெஸ்ட் மேட்ச் நடக்குதுல்ல வந்துட்டேன். ஏன்னா அதுக்குள்ளேயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, இப்போ தான் எனக்கு ஏதோ வைசாக் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. நல்லதும் வந்தாலும் சரி கெட்டதும் வந்தாலும் சரி தான். வைசாக் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே நான் இப்போ தான் ஏதோ எனக்கு ஊருக்கு போன மாதிரியும் வீட்டில் இருந்த மாதிரியும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஒன்னே ஒரு சிறப்பான ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் ஒன்று பார்த்து முடிச்சுட்டு வரேன். இப்போ அடுத்து என்ன நடக்க காத்து இருக்குதோ இந்த ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச்சில் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சி டெஸ்ட் மேட்ச் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ராஜ்கோட் டெஸ்ட் மேட்சோட வீலாக், நான் கிரவுண்டில் இருந்த வீலாக் தானே, அதை தாண்டி நான் எப்படி சென்னையிலேருந்து ராஜ்கோட்டுக்கு வந்து ராஜ்கோட்டில் ரூம் தேடி ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு, நான் யாரெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற பின்னாடி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள். இந்தியாவில் வந்து இப்போ குல்தீப்பா, அக்சர் பட்டேலா, சர்ஃப்ராஸ் டெபியூ ஆவாரா இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கும்போது துருவ் ஜுரேலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, கேஸ் பர்த் வெளியே எழுப்புவாங்களா இப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ராஜ்கோட் டெஸ்ட் மேட்சை யாரை வின் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயம் பேசுவோம், டீட்டெயில்டாக பேசுவோம். சில தொந்தரவுகள் சொல்ல முடியாத சில தொந்தரவுகள் இருந்தாலும் பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜ்கோட்லேருந்து எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் ட்விட்டரில் எனக்கு தெரில, எந்த அளவுக்கு போட முடியும்னு எனக்கு தெரில. ஆனால் மேட்ச் முடிஞ்சது, அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ரீல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ராஜ்கோட்லேருந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. பட் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நான் வீலாகில் நிறைய விஷயத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வீலாக் முழுசாக பாருங்க. ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர் தொழிலில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ராஜ்கோட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஒன்று ஹைதராபாத்தில் இங்கிலாந்து வின் பண்ணாங்க, வைசாக்ல இந்தியா வின் பண்ணாங்க. சீரீஸ் 1-1 இருக்கு. ராஜ்கோட்ல பிச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ராஜ்கோட்ல மழை இருக்குமாமே அப்படின்னு இல்லை, நான் ராஜ்கோட்டுக்கு வந்ததுக்காக நான் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு வதந்தி கிளப்பிவிட்டாங்க. நான் ஒன்று டக்குன்னு போயிருந்தீங்கன்னா நேற்றுக்கு ராஜ்கோட்ல மழையா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தது இல்லையே, மழைலாம் வாய்ப்பு இல்லையே. ஸோ இப்போ நாங்கள் வரும்பொழுது மழைக்கு வாய்ப்பு இல்லை, வெயில் பளிர்னு அடிக்குது. ராஜ்கோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், வெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சன்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மணி வரைக்கும் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணி 6 மணிக்கு உட்காந்து இடகாத்திரமாக உட்காந்து ஷூட் பண்ணுறேன். ஒன்று வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிச்சை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஏன் டாஸை வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ காலங்காலமாகவே ராஜ்கோட் அப்படிங்கிறது பேட்டிங் பேரடைஸ். இப்போது இந்தூர், அதுக்கப்புறம் வந்து வைசாக், கவுஹாத்தி, அதுக்கப்புறம் இதில் ராஜ்கோட், பெங்களூரு இந்த மாதிரியான சில பல பேட்டிங் பிச்சஸ் அப்படின்னு வரையறுக்கிற அளவுக்கு ஸோ சில பல பிச்சஸ் தான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கூட புஜாரா வந்து ஒரு 100 அடித்தார் இந்த பிச்சில் ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பால்லாம் சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தானே ஜடேஜெல்லாம் 100, புஜாரா 100 எல்லாருமே ஆடினாங்க. இதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட்ஸ். ஸ்கை வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ஒன்று அடிச்சார் T20 கிரிக்கெட்டில். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்க்கு பேர் போன ஒரு விக்கெட்டு. ஆனால் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா ரேங்க் டர்னராக கொஞ்சம் ஸ்கொயர் டர்னராக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட முடியுது. ஆனால் டெஸ்ட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐசிசி மேபி கேட்டுருந்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிச் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா 4 நாள் வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் போகிற மாதிரி வந்து பிச் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அப்போ பேசியிருந்தேன். இங்கிலாந்துல ஒரு குழப்பம், ரேஹான் அகமதுக்கு வந்து விசா பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து விசா பற்றி லைட்டாக கிளியராக சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ நான் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் டைமில் போயிட்டு வர மாதிரி ஒரு விசா ஒன்று இருக்குது. ஒரு தடவை போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விசா இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இங்கே இப்போ பிரேக் ஒன்று கிடைச்சதா, பிரேக் ஒன்று கிடைச்சோடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்க அபுதாபி போயிட்டாங்க. அபுதாபி போனோடனே போயிட்டு திரும்பி வரும்பொழுது அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அது கிளியர் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரேஹான் அகமது கண்டிப்பாக தேவை, ஏன்னா ஜாக் லீச் அவங்களுக்கு இல்லைங்கும்போது ஸோ ரேஹான் அகமது கண்டிப்பாக தேவை. இல்லை ரேஹான் அகமது ஆட வைப்பாங்க, ஆடணும், லீச் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் 11s பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்தியாவோட 11ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவோட 11s பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா மேலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரோஹித், ஜெய்ஸ்வால், கில், ஓகேங்களா, ரஜத் படிட்டா இருப்பாரு. சர்ஃப்ராஸ் டெபியூ ஆகிறாரு. அவ்வளோ ஒரு ஆவரேஜ், அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கிற ஜெய்ஸ்வால். ஸோ ஒரு 4 வருஷம் அடிச்சிருக்கிற ஜெய்ஸ்வால். ஸோ இப்போ அவருக்கு ஒரு வழியாக ஒரு விராட் கோலி இல்லாமல், ஒரு கேஎல் ராகுல் இல்லாமல், ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாமல் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ சர்ஃப்ராஸ் டெபியூ ஆவார் நான் பிலீவ் பண்ணுறேன்.
கேஎஸ் பாரத் வந்து விக்கெட் கீப்பராக நல்லா இருக்காரு, பேட்டிங் டெப்த் அதிகமாக கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட பேட்டிங் பிரச்சனை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துருவ் ஜுரேலுக்கு ஷேர் பண்ணுவாங்களா, இஷான் கிருஷ்ணே வந்திருக்கலாமே அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இஷான் கிருஷ்ணா வரும்பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ துருவ் ஜுரேல் ஸோ டெபியூ ஓவர்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அஸ்வின், பும்ரா, சிராஜ் இந்த மாதிரியான ஒரு ஐ திங்க் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் இதுதான் 11ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7ல் அக்ஸரா, குல்தீப்பா, சுந்தர் அக்சர் ஓகேங்களா, நேராக போடுவாங்க, சின்னதாக திருப்புவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அவங்க ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் தான் வந்து இப்போது செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க, கையாளுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சுந்தர் குல்தீப்போட அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவை திரும்பவும் வந்து நீங்கள் ஸ்குவாடில் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மனதாக குல்தீப் யாதவை நான் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அக்சர் பட்டேலுக்கு நீங்கள் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்க. பட் அக்சர் பட்டேல் வந்து எந்த டீம் ஓகேங்களா, இப்போது ஆடுறது இங்கிலாந்து டீம். அப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பதுக்குறீங்களா அப்படின்னா அது பதுங்கிறது கிடையாது. பட் ஆனால் அக்சர் 2 மேட்ச்சில் பார்க்கும்போது எஃபெக்டிவாக ஒரு மேட்ச்சில் அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் வந்து எனக்கு என்னமோ இவர் குல்தீப் யாதவ் காமிச்சார். பட் ஆனால் அக்சர் பட்டேல் அடிக்கக்கூடிய அந்த 40 ரன்ஸ் ஒரு 70 பால்ஸ் அதுங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியுது. பட் அக்சர் பட்டேல் லோக்கல் பாய் அவர் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் குல்தீப் யாதவ் இருந்தாலும் பவுலிங்க்கு சாதகமான விஷயமா இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஒன்று இப்போ 2 டீமையும் பார்க்கும்பொழுது இங்கிலாண்டில் இப்போ இவங்க தான் வாட்ச் அவுட்லாம் கிடையாது, இவங்க தடுமாறுறாங்கப்பா கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரூட், பேர்ஷோ, பென் ஃபோக்ஸ் இவங்களோட பேட்டிங் சரி இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் ஜாக் க்ராலி, பென் டக்கெட் அவங்க ஒரு 100 அடிக்கலனாலும் அவங்க அடிக்கிற ஒரு 80-70 குயிக்காக எடுக்கக்கூடிய அந்த அடிதடி அப்படிங்கிறது வந்து இந்தியாவை கொஞ்சம் லைட்டாக நிலைய குலைய வைக்குதுங்கிறது நல்ல விஷயம். ஏர்லி பப் எனக்கு என்னமோ சில பேரை பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த சீரீஸ் ஃபுல்லாக சரியாக ஆட மாட்டாங்க. போப் அந்த வகையில் போயிடுவாருங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. பென் ஸ்டோக்ஸ் ஸோ தெரியுது அவர் தான் டீப்பாக நிற்கணும், எடுத்துகிட்டு போகணுங்கிறது அவருக்கு தெரியுது. பட் அவர் பெருசாக எடுத்துகிட்டு போகணும். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டாக ஒரு லைன் ஒன் லைன் மாதிரி பேசியாச்சு. பட் ப்ரெஷர் இருக்குது. ரூட்டுக்கு 4 இன்னிங்ஸாக பேட்டுக்கு ரன்னுக்கு வரல, லீன் பேட்சில் இருக்காரு. விராட் கோலி ரூட்லாம் வந்து இப்போ டெஸ்ட்டில் கொஞ்சம் மாதிரி லீன் பேட்ச் பார்க்குறோம். ஆஷஸ்க்கு அப்புறம் ரூட்டோட பேட்டில் சரியாக ரன்கள் வரல, பேஷாவும் தடுமாறுறாரு. ஒரு அக்சர் வந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பும்ரா வந்தாலும் ஒரு தடுமாற்றம் தெரியுது. அவர் ஆட வேண்டிய கேமை அவர் விட்டுட்டு போகிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பேர்ஷோ இந்த மேட்ச்சில் நிமிர்ந்துட்டாரு அப்படின்னா ஸோ இந்த சீரீஸில் இங்கிலாந்துக்கு ஒரு நம்பிக்கையும் ஒன்று வரும். ரூட்டும் பேர்ஷோவும் வந்துட்டாங்கனாலே ஓகேங்க. ஏன்னா பென் ஃபோக்ஸ் கூட எனக்கு லாஸ்ட் மேட்ச் சூப்பரான மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் மெக்கலமும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோக்ஸும் பெஸ்ட் பால் தான் ஆடணுங்கிற தீர்மானத்தில் இருக்கும்பொழுது இவங்க ஃபார்மில் ரொம்ப கொஞ்சம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டாலும் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு கஷ்டம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆடாமலேயே இங்கிலாந்து ஸ்கோர் ஆல்மோஸ்ட் ஒரு 400 தொட்டாச்சு. பட் இவங்க 2 பேரும் ஆடிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 500+ வந்துடும். இவங்க பெரிய டேஞ்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய இருக்குங்க. அங்கே இங்கிலாந்து சைட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பட் ஆனால் சரியாக ஆடலை. பட் இந்தியாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஆனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் எப்படி ஆட போகிறாங்க? இப்போ துருவ் ஜுரேல் உள்ளே கொண்டு வராங்க. எதனால அப்படின்னா அவர் கேஎஸ் பாரத் ரன் அடிக்கல, அதனால தான். விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் சரியாக பண்ணலை, அதனால தான் இருக்குதுல்ல. சர்ஃப்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நர்வஸ்னஸ் இல்லாமல் ஆடணும். இப்போ டாம் ஹார்ட்லி ஒரு பவுலிங்கில், ரேஹான் அகமதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அவர் ஆடார்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கிற கோழி. பட் ஆனால் எப்படி நீங்கள் கூவ போறீங்க? கோழியில் சேவல் எப்படி கூவ போறீங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியே. ஸோ இதில் வந்து சர்ஃப்ராஸ், ரஜத் படிடார் உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் கிடைச்சிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த நர்வஸ்னஸ் போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் கேப்பு. ஸோ எப்படி ஆட போறாருங்கிறத நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். கில் 100 10வது திரும்ப ஒரு பெரிய ஒரு மெமோ இன்னிங்ஸ் ஒன்று அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படுது. அவர் கில்லு நின்ட்டாருன்னா எப்படி தெரியுமா இந்த மாதிரியான ஃபிளாட் ட்ராக்ல ஒரு டபுள் 100 160 பால்ல அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த மாதிரி பிச்சில் கில்லால முடியும். அதுதான் ஜெய்ஸ்வாலுக்கும். அது ரோஹித் சர்மா புவர் ஃபார்ம், அவரை பற்றி நம்ம பேசுகிறத தாண்டி அவர் பேட்லேருந்து பேசினா தான் ஸோ அதுவும் நல்லா இருக்கும். பட் ரோஹித் சர்மா பற்றி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுங்க, சரியாகவே ஆடலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு டெஸ்ட்டில் எப்படி ஒரு பெரிய ஒரு லீன் பேட்ச் ரூட் பார்க்குறாரோ அதே மாதிரி கிரிக்கெட்டில் ஒரு லீன் பேட்சை ரோஹித் சர்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் பார்ப்போம் இந்த ராஜ்கோட்டில் இந்த பிச்சில் ஒரு ஆண்டர்சன் ஏர்லியாக வரும்பொழுது அவர்கிட்ட தான் மாற்றாரு ரோஹித். ஸோ என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவோட பேட்டிங் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒன்று பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சி ப்ளஸ் பிரெண்டன் மெக்கலமோட ஃபீல்ட் செட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு 10 நாள் பிரேக்கில் இருந்தாலும்
இதை பார்த்துருப்பாங்க. இவங்க இப்படி தாண்டா பேட் பண்ணுறாங்க, இப்படி தாண்டா ஃபீல்டிங் பண்ணுறாங்க, நிறைய பவுண்டரிஸை கட் பண்ணுறாங்கடா, நிறைய ரன்ஸை கொடுக்க மாட்டுறாங்கடா, நம்மக்கிட்ட ரன்னை திருடுறாங்கடா அப்படிங்கிறத வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 நாள் பிரேக்கில் இருந்தாலும் மீதி 2-3 நாள் வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு சிம்பிளாக வச்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்தியன்ஸ்கள் யோசிச்சிருப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். யோசிச்சால் மட்டுமே தான் ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அடிக்க முடியும். கொஞ்சம் இவங்களோட கேமை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக ஆடுறதுக்கு இந்த ஒரு 10 நாளில் யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். யோசிக்கணுங்க. ஏன்னா ஒரு பேட்ச் பார்க்குற ஒரு ரசிகனா நான் இவ்வளோ யோசிக்கிறேன், உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ யோசிக்காமல் வர மாட்டாங்க. நான் சொல்கிறேன், யாராவது ஸ்பெஷலாக ஓகேங்களா இவங்களை அடிக்கணும்டா அப்படின்னு யாராவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா ஆமாம் சும்மா சின்னதாலாம் எண்ணிடக்கூடாது யாரையுமே, எல்லோரும் ஆப்போனண்ட் இஸ் ஆப்போனண்ட். ஸோ அது மாதிரி யாராவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ நல்லா இருந்திருக்கும். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இந்த மேட்ச்சில் நல்லா இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஸோ இந்தியா 42% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து 40% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டீமும் சேர்ந்து விடாமல் 2 டீமும் அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க 2 டெஸ்ட் மேட்ச்லும். அந்த மாதிரி ஆனாங்கன்னா ஸோ ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபேண்டசி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா, ஜிம்மி ஆண்டர்சன், டாம் ஹார்ட்லி ஓகேங்களா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டரில் அஸ்வின், ஜடேஜா, ரூட் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் வந்து பென் ஸ்டோக்ஸ், ஜெய்ஸ்வால், போப் எடுத்துக்கோங்க. பென் ஃபோக்ஸ் விக்கெட் கீப்பராக பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், பேர்ஷோ இருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து ஃபோக்ஸ்னா எனக்கு ஃபோக்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2-3 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிங் பண்ணுறாரு, அடிக்கிறது ஒரு 30-40 ரன் அடித்தாலும் ஸோ பேஷோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாருங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவரை வந்து பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் நான் கில்லா இல்லைனா ரோஹித் சர்மான்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனரில் ஒருத்தரை பிக் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டரில் நான் ஒருத்தரை பிக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரஜத் படிடாரையும் பிக் பண்ணல, சர்ஃப்ராஸையும் நான் பிக் பண்ணல. அப்போது ஸ்டோக்ஸ் அப்படின்னா நான் யாரை பிக் பண்ணணும், ஜெய்ஸ்வால் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கில்லை பிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறதுனால ஸோ கில்லை பிக் பண்ணலாம். ஆனால் ரோஹித் சர்மாவை 2 மேட்ச் ஃபெயிலியராக பார்த்தாச்சு. பட் 3ஆம் மேட்ச்சில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் எடுக்கிறேன். பட் நீங்கள் ஜெய்ஸ்வாலை விட்டுட்டு கில் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் ஒரு நம்பிக்கை வைப்போம் ரோஹித் சர்மா மேலே. சில டைம் போல்டாக ரோஹித்லாம் வேணாம் அப்படிலாம் எடுத்துருக்கேன். பட் இந்த தடவை ஒரு நம்பிக்கை வைக்கிறேன், பாப்பா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா, ரூட்டு பேட்டிங் சரியாக பண்ணலை ஒத்துக்கிறேன். பவுலிங் லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஈடுபடலை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 10 நாள் பிரேக்கு எங்கும்பொழுது அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணி வரும்பொழுது ஸோ மேபி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பாப்பா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அண்ட் ரேஹன் அகமது, டாம் ஹார்ட்லி தான் நான் போயிருக்கிறேன். பேட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ரேஹன் அகமத் பேட்டிங் நல்லா இருக்குதுங்கிறதுனால பட் இருந்தாலும் எனக்கு டாம் ஹார்ட்லி ஸோ இது மாதிரி நல்லா மேலேருந்து வந்து தூக்கி எறிகிறாரு போடுறாருங்கிறதுனால நான் அவர் பிக் பண்ணுறேன். நீங்கள் மேபி ரூட்டுக்கு பதில் ரேஹன் அகமதுனா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ரூட் பேட்டிங் நல்லா பண்ணுவாருங்கிறத பிக் பண்ணியிருக்கிறேன். பட் சரியாக பண்ணலை பேட்டிங். பட் எடுத்துக்கோங்க. டீம் இதுதாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ரிட்டர்ன் ஆகிறாரு. கொடுக்கலாமன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் என்சிஏக்கு அப்புறம் ஒர்க் பண்ணி ஒரு 10-15 நாள் கழிச்சு வராரு, ஃப்ரெஷ்ஷாக வராரு. பட் நான் அவரை கேப்டனாகவும் நான் பிக் பண்ணுறேன். இங்கே அவரோட ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால ஸோ பேட்டிங் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவுலிங்க்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்வின் ஸோ அவரோட 500th விக்கெட் இங்கே எடுத்து ஒரு 5-4ஓட ஒரு 50 ரன் ஏன்னா அவரால் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச்சே பும்ராவை நிப்பாட்டிச்சு கொஞ்சம் ஆடினாருங்கிறதுனால ஸோ நான் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவை வந்து பிக் பண்ணுறேன். உங்களுக்கு யார் பும்ராவை பிக் பண்ணுறீங்களா? பும்ராவை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஏன்னா பும்ராவும் நல்ல விஷயம் தான். அப்போ இல்லை எனக்கு ஜடேஜா இல்லை எனக்கு அஸ்வின் வேணாம் பும்ரானா பும்ராங்களா பும்ராவே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்போது ஃபைனலாக வந்து பும்ரா, ஜடேஜா 2 பேரையும் இன்னொரு டீமை நீங்கள் அஸ்வினையும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாரும் வந்து அஸ்வினா, பும்ராவா, ஜடேஜாவா 3 பேர்த்தில் 2 பேருங்கும்போது பும்ரா, ஜடேஜாங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச்னா ஜடேஜா, அஸ்வினா தான் இருப்பாங்க. ஆனால் இப்போது பும்ரா வந்து மாற்றிட்டார்ல. பட் பார்த்துக்கோங்க. ஆனால் யாரும் சிராஜெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டார். லெஃப்ட் ஹேண்டர்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா போட்டாருன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். ஆனால் அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. சரி பார்ப்போங்க. எதிர்பார்ப்பு இருக்குது. 2 யங் டீம் ஆடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பும்ரா செம்மையாக பண்ணியாச்சு அண்ட் ஜெய்ஸ்வால் நல்லா பட்டார். கில் ஒரு மேட்ச் ஆடிட்டாரு. பட் அந்த பக்கம் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் சூப்பராக எக்கச்சக்கமாக விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஆண்டர்சன் அப்போ விக்கெட் எடுத்துட்டாரு. பட் இந்தியன் டீம் சைடில் வைசாக் டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரி நம்பிக்கை கொடுக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து ஜெய்ஸ்வாலும் பும்ராவும் கொடுத்த ஒரு பூஸ்ட். பட் ஆனால் ஓவரால் டீமில் இன்னும் சில பல டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இந்தியாவை பொறுத்திருக்கேன். பட் அந்த பக்கம் இங்கிலாந்து எக்ஸ்ட்ரானே ஆடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். பிச்சு டேர்னரா 4 நாள் வரைக்கும் மேட்ச் போதா, கிற்கானதா ராஜ்கோட்லேருந்து ராஞ்சிக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறான் அப்படிங்கிறத ஸோ பார்ப்போம். செம்ம தூரமாக இருக்குது எல்லாமே.